ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. நம்ம ஐஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த பாக்ஸ். திறந்து பார்த்தா சாப்பாடுல வெறியும் நகையாக இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர்கிட்ட நகை கொடுக்கும்போது. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் மேனேஜரெல்லாம் முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க என்ன. அங்கே போயிட்டு அவர்கிட்ட அவார்டு வாங்கணும். பணமும் 1 லட்ச ரூபாய் கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. While doing her daily work, she found jewelry worth 45 lakhs on the road. She chose honesty, returned it to the police and earned the city's respect. Meet Padma. என் பேர் பத்மா. நான் திருவல்லிக்கேணிலேருந்து வரேன். இந்த வேலையை நான் ஒரு 22 வருஷமாக செய்கிறேன். ஒரு நாள் கூட நான் கஷ்டம்னு நினச்சதில்லை. உடம்பு சரியில்லைனாலும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மாத்திரையை போட்டுன்னு வேலையிலலாம் லீவ் போடுறதில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேலை. வேறு எந்த வேலைக்கு போகிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. நான் வேலை செஞ்ச தெருவுலேருந்து நான் டூல்ஸ் எல்லாம் வைக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு உட்காருவேன். கொஞ்ச நேரம் உட்காரும்போது ஒரு கவர் இருந்தது, பேக் துணி பை மாதிரி இருந்தது. அந்த துணி பையில் ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது. நம்ம ஐஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த பாக்ஸ். அது இங்கே பார்க்கல. நான் மணி ஆயிடுச்சு 2 மணி. நாங்கள் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து எல்லாமே பையில் வச்சுக்கின்னு அங்கே கொஞ்சம் விறகு இருந்தது. அதையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டு நான் ஆட்டோவில் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் கிளம்பும்போது சாப்பாடு எங்கள் ஆஃபீஸில் கையெழுத்தெல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு எங்கள் சிஎம் சாப்பாடு தருவார். அது வாங்கிட்டு ஆட்டோவில் சாப்பிட்டு போகிற பழக்கம் உண்டு. இப்போ ஆட்டோவில் சாப்பிடலான்னும்போது இந்த சாப்பாடு திறந்து பார்த்தா சாப்பாடில் வெறியும் நகையாக இருக்காது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அவர் உடனே நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ஆஃபீஸுக்கு போகலாம், சூப்பர்வைசரை பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் நேராக மறுபடியும் ஆஃபீஸ்க்கும் வந்தோம். அங்கே எல்லாருக்கிட்ட கூப்பிட்டு தொலைச்சி உரம் வந்துட்டாரு. நிறைய தொலைச்சி உரம் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர்கிட்ட நகை கொடுக்கும்போது. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொலைச்ச நகை வாங்குறது எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. இந்த நகை கொடுத்ததால எங்கள் மேனேஜரெல்லாம் முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க என்ன. அங்கே போயிட்டு அவர்கிட்ட அவார்டு வாங்கணும். பணமும் 1 லட்ச ரூபாய் கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அவர் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் வந்து எனக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. எனக்காக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. என்னை ரொம்ப புகழ்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தெருவில் இருக்கிறீங்க. ஒரு 22 வருஷமாக வேலை பார்க்குறேன் இந்த தெருவில். எல்லோரும் எனக்கு அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி போல் நல்லா பழகுறாங்க. இது வந்த அப்புறம் என் தெருவுக்கு நீ ரொம்ப பெருமை கொடுத்துட்டாக்கா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. பெருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சிங்க. நம்ம தெருவை சுத்தமாக இருக்கணும். நானும் நல்லா பெருக்கி நிற்கிறேன். பெருக்குனதுக்கப்புறம் குப்பையை போடாதீங்க. அது எங்களுக்கு ரொம்ப கம்ப்ளைண்ட் ஆகுது. எங்கள் மேனேஜர்லாம் கேட்குறாங்க. நாங்கள் வரும்போதே போடலாம் இல்லை, பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல குப்பை போடுறீங்க. அது எங்களுக்கு கெட்ட பேர் தானே ஆகுது. அதனால் பார்த்து செய்யுங்க. எல்லாம் சுத்தமாக இருந்தால் தாங்க நம்மளுக்கு நல்லது. சுத்தமாக இருக்கிறது தான் இந்த அளவுக்கு வந்திருக்குறோம். நம்ம சூப்பர் சென்னை இஸ் ஷார்ட் இஸ் ஆப்பனி.